வீட்டிலே எப்படி மாஸா பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே சிம்பிள். ஒரே ஒரு மாங்காவும் ஒரு 3 மாம்பழமும் இருந்தால் போதும். வீட்டிலே செம்ம ஜூஸியாக, செம்ம திக்காக, செம்ம டேஸ்டியாக பண்ணலாம். இதுக்கு நான் ஒரே ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன், 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். மாங்காய் ஒன்று போட்டால் தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கடையில் சாப்பிட்ற மாதிரியே கிடைக்கும். அந்த புளிப்பு தன்மை அந்த மாங்காயில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த மாங்காவை தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். தோலோடு போட வேண்டாம், பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வேக வச்சு தான் அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக சாப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப ரஃப்பாகவே சாப் பண்ணிக்கலாம். நான் 1-2 கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக மாம்பழத்தோடு பண்ணோன்னா அது ஓவர் இனிப்பாக இருக்கும். கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால தான் ஒரே ஒரு மாங்காவும் மற்ற 3 மாம்பழமும் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஃபுல்லாக சாப் பண்ணிவிட்டு அதே மாதிரி மாம்பழத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 மாம்பழம் சைஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லிட்டர் அளவுக்கு நம்மளுக்கு மாஸா கிடைக்கும். மாம்பழத்தோட பல்ப்பு மட்டும் தான் வேணும். அதோட தோல் மாங்காயிலே சரி மாம்பழத்துலேயும் சரி எடுத்துடணும். ஃபுல்லாக இப்போ சாப் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மொத்தம் நம்மளுக்கு 4 மாம்பழம். அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பதிலாக 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 லிட்டர் தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு நல்லா ஹைலே வச்சுருங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறோம். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்குறதுலாம் என்ன, கடையில் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழ சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் மாம்பழம் டிஷ் இன்னும் நிறையா நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். 1 கப் அளவு சர்க்கரை. சப்போஸ் சர்க்கரை உங்களுக்கு பத்தலைனாலும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டு பார்த்துட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை நல்லா கொதிக்கணும். இந்த மாங்காயெலாம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணல. அப்படியே அந்த கடையில் விற்கிற அந்த டேஸ்ட்டு, டெக்ஸ்சர், கலர் எல்லாமே அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தண்ணி நம்மளுக்கு வேணும். இதை கீழே ஊற்றிடக்கூடாது. இது மாம்பழம்லாம் வேக வச்சது தண்ணி வேணும். இது நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அந்த தண்ணிலாம் கீழே வச்சிடணும். தண்ணி இல்லாமல் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு திக்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கூட ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த பல்ப்பு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காதீங்க, ரொம்ப குழகுலன்னு ஆகிடும். ஸோ தண்ணி சேர்க்காம அரைச்சி பாருங்கள். சப்போஸ் தண்ணி வேணும்னா நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம்ல தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துடலாம். மேங்கோ பியூரி செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே. ஸோ மேங்கோ பியூரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபைனான அந்த ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க பாருங்கள். கீழே அழகாக பட்டு போல் விழுது பாருங்கள். அந்த மாதிரி விழுந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த டயத்தில் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது, எனக்கு கொஞ்சம் சுகர் பத்தலை அப்படின்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குன்னா லைட்டாக தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்வீட் டெஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எல்லாமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்லியிருக்க அளவு கரெக்டாக இருக்கும். கடையில் சாப்பிட்ற மாதிரி டெக்ஸ்சர் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ரொம்ப இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் கொஞ்சம் திக் ஆகும். ஸோ அதனால் லைட்டாக கூட தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட அந்த விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக அந்த ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நைட்டு வச்சுட்டு ஒரு மார்னிங் நல்ல உச்சி வெயில் அடிக்கும்போது எடுத்து குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.